வணக்கம் நேயர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வியட்நாம் நாட்டில் இருக்க டனாங் அப்படின்ற சிட்டியில் உள்ள நைட் மார்க்கெட்டில் இருக்கோம். அங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கேன்னா, இது வித்தியாசமான ஒரு கண்ட்ரி. நம்ம வேறு கண்ட்ரி டூரெல்லாம் வந்து நம்ம சேனலில் போட்டதில்லை. இருந்தாலும் வித்தியாசமான கண்ட்ரி, வித்தியாசமான வாழ்க்கை முறை, வித்தியாசமான உணவு வகைகள் அப்படின்னு இருக்கிறது இந்த வியட்நாமும் ஒன்று. எனவே நம்ம உள்ளே போகலாம் வாங்க. வியட்நாம் டனாங்கில் இருக்கிற இந்த நைட் மார்க்கெட் வந்து இந்த ஊரில் பயங்கர ஃபேமஸ்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாக்லேட்லேருந்து ஃபுட்டு, அதுக்கப்புறம் பழங்கள், சின்ன டேபிள் போட்டிருப்பாங்க. நம்ம போய் இப்போ வாங்கிட்டு வந்து எங்கே வேணாலும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம சென்னையில் புதுசாக ஒரு கலாச்சாரம் வருது பார்த்தீங்களா, அதாவது ஒரு 4-5 ஹோட்டல் சேர்ந்து ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுதான் இங்கே இருக்குது. பாருங்கள், பழங்கள் வேறு பழங்களை கட் பண்ணி வச்சுருக்காங்க. இளநீ இருக்குது. இந்த பழங்கள் வந்து கட் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. மாம்பழம் அது இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ரைஸ் மேக்கிங் இருக்குது. ரைஸ் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஐஸை வந்து ரோல் பண்ணி சாக்லேட் மாதிரியே கேக் மாதிரியே எல்லாம் இது பண்ணுது. பாருங்கள், இந்த பாப்பா வந்து ஐஸ்கிரீம் கேட்குது. அது எல்லாருக்கும் வந்து ஃபேமஸ் பண்ணுறாப்புல ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஐஸ்கிரீம் கோல்டு இப்போ நம்ம ஊர்லேயே வந்துருச்சு. இது ஃபஸ்ட்டு இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பார்த்திங்கன்னா தாய்லாண்ட்லேயும் கம்போடியாலேயும் இது வந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாளாக வந்துச்சு. ஐஸ்கிரீம்லாம் ஊற்றி அது பக்காவாக கொடுப்பாங்க. இது ஒரு ஸ்டைல். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீமில் இது புது வகைன்னு வச்சுக்கல, புது மெத்தட், புது வகை இல்லை, புது மெத்தடு. இந்த மாதிரியான ஐஸ்கிரீம் கடைகள் இருக்குது. விரும்பி சாப்பிடக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப அதிகம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்க ரொம்ப கூடி நின்று இதை பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் எல்லாமே. பக்கா விதவிதமாக இருக்குது பாருங்கள். கருவாடை என்ன பண்ணி வச்சுருக்காங்க, மீனை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க வித்தியாசமாக. சிக்கன் வந்து தனியாக வச்சுருக்காங்க. இங்கே சிக்கன் வந்து நிறையா யூஸ் பண்ண மாட்டுறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ போர்க்கும் நாட்டுக்கறி தான் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காலை சுற்றி தம்பி வெயிட் வெண்டைக்காலை எண்ணெயை தடவி அதையும் அதில் ஒரு குச்சியில் வச்சு, இதெல்லாம் நம்ம இங்கே தான் பார்க்கணும். வெண்டைக்காயை குச்சியை தடவி அதை வந்து வெண்டைக்காய் தந்தூரி இந்த மாதிரிலாம் போட்டுருக்காங்க. இங்கே இவங்க சாப்பிட்ற மெத்தடு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வினோதமாக இருக்கும். இந்த கடையில் பாருங்கள், கணவாயை அப்படி குழாயில் போட்டு குத்தி அதை கட் பண்ணி சிக்கன் லெக்கு சோளக்கருதை வச்சு நம்ம பண்ணி வச்சுருக்காங்க. வெண்டைக்காய் சுருள், வெத்தலை சுருள் மாதிரி ஒன்று இருக்குது. என்னமோ இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. பார்க்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சோளக்கருது சுடுவோம் நம்ம ஊரில், அது எல்லாருக்குமே தெரியும். இந்த பாப்பா வந்து மாஸ்கை போட்டு ஏதோ பன்னிக்கறி சுற்றிட்டு இருக்காப்புல. பார்பிக்யூ. அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா நத்தை, தவக்கலை இதெல்லாம் இருக்குது. இது எப்படி வீட்டில் இதெல்லாம் நம்ம ஊரில் பார்க்கவே முடியாது. இதெல்லாம் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்கவே மாட்டோம் நம்ம ஊரில். அந்த மாதிரியான நத்தைகள், சிறு நத்தைகள் இருக்குது. சங்கு மாதிரி கடலில் இருக்கும், அது இருக்குது. அதையே பிரித்து ஏதோ மசாலா கடையை வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம கடல் கரையில் சும்மா பார்த்துருப்போம். கடற்கரையில் அங்கங்கே கிடக்கும் பார்த்துருக்கோம். அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது. அதை வந்து வேக வச்சும் ஃப்ரை பண்ணியும் வச்சுட்டு வரப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரியான ஐட்டம் இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டாக கிடைக்கும், அதான் பார்க்கலாம். அது மாதிரி இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து வெஜிடேரியன். பட்டையை கிளப்புறாங்க பாருங்கள். மீன் இருக்குது, நத்தை இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, வெண்டைக்காய் ஃப்ரை இருக்குது. நத்தையை கட்டியில் போட்டு வச்சுருக்காங்க டிஸ்பிளே பண்ணி. இங்கே கோழியெல்லாம் வந்து இந்த ஊரில் ஒரு 3ஆம் தரம் 4. நம்ம ஊரில் எங்கே போனாலும் கோழி 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 கோழின்னு தான் இருப்பாங்க. சிக்கன் சிக்கன் சிக்கன். கத்திரிக்காய் எல்லாம் அதை வாங்கிட்டு பாருங்கள். இந்த மாதிரி லாப்ஸ்டர்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க.
Spicy seafood. I recommend for you. yeah. Slim, just இந்த மாதிரியான லாப்ஸ்டர்லாம் நம்ம ஊரில் பார்த்துருக்கவே மாட்டோம், கடையில் கிடைக்கவே கிடைக்காது. அதெல்லாம் எப்படி டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. சொன்னீங்கன்னா அதை பிரித்து இந்த பாப்பா வந்து 200 தான் சொல்லுது. 200 நம்ம அவங்க காசுக்கு வந்து 500 500 இந்த லாப்ஸ்டர் lobster need ஓகே. two lobster 200 one lobster big size I free cooking here you barbecue need cheese and garlic I give more you oyster scallop everything yeah 200 barbecue so good lobster fresh இது ஒரு கடை. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அதாவது மட்டன் இருக்குது, போர்க் இருக்குது, இதாக எல்லாமே இருக்குது. அதை எப்படி வச்சுருக்காங்கன்னா ஸ்வீட் மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு ஸ்வீட் கடை, ஒரு ஸ்வீட் கடையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் வச்சுருக்காங்க. அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னே தெரில. அந்த கறியெல்லாம் கட் பண்ணி அதில் விதையெல்லாம் தூவி அழகாக அதில் கேரட்லாம் வச்சு இது பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் மட்டன்லாம் நம்ம ஊரில் மாட்டுக்கறியெல்லாம் பார்க்குறதுக்கே துபா கூட இருக்கும், சாப்பிடவும் முடியாது. அதை பார்த்தாலே ஐயோ வேண்டான்ற மாதிரி தான் பலரும் நினைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்வீட் மாதிரி இதெல்லாம் போர்க்கு அதை அரைச்சி டிஃப்ரெண்ட்டாக வச்சு. அதனால இங்கே சாப்பிட்றதுக்காகவே இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு கடையில் சாப்பிட்றதுக்காகவே ஏகப்பட்ட பேர் ஃபாரினர்ஸ் இங்கே வராங்க. பாருங்க, யூரோப்பியன்ஸ் கூட ஆசைப்பட்டு அதை சாப்பிட வந்துட்டு யாராக இருந்தாலும் இதை வந்து, ஏன்னா வேறு எங்கேயுமே அந்த மாதிரி கிடைக்காது. இந்த மாதிரி அவ்வளோ டிஸ்பிளே அழகாக வச்சுருக்கனால பார்க்குறவங்களே சாப்பிட தூண்டுற மாதிரியான இருக்குது. எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம், அது வந்து ஒரு இதான ஃபுட்டு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் அழகுப்படுத்தி அதோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து டனாங்கில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Very nice. You want octopus? ஆக்டோபஸ். Yeah, barbecue very good. ஓ, Chicken, ஆக்டோபஸ். beef, pork, Pork and fish. Pork. Beef, pork. Fine. very nice. Okay. I'll come back. Come back. Okay, order. Okay. I'll come back. Okay. Come back, you must. பார்பிக்யூக்கு ஒரு மிஷின்னு மாட்டுக்கறி மொக்கையாக வெயிட்ருக்கு, மொக்கையாக வந்துட்டுருக்கு. இப்படிலாம் நம்ம பார்பிக்யூ நம்ம ஊரில் பார்த்துருக்க மாட்டோம். கறி அடுப்பு, ஒவ்வொரு பீஸு கறியுமே வந்து ஒரு 3/4 கிலோ வரும் போல். அவ்வளோ பெருசாக பன்னிக்கறியை போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே எல்லாம் எங்கே திரும்பினாலும் பாருங்கள், இந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடை இருக்குது பாருங்கள். நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்குது, நூற்றுக்கணக்கில். லாப்ஸ்டர்ஸ் தனியாக இருக்குது, நூற்றுக்கணக்கான கடைகள் அடிச்சு நகர்த்துறாங்க. இந்த அளவுக்கு கடைகள். நத்தைகளை எப்படி வச்சுருக்காங்க, நத்தைகளை எப்படி டிசைன் பண்ணி லாப்ஸ்டரு பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருக்குது. மார்க்கெட் அப்படி போயிட்டே இருக்கு, ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு இந்த பக்கம். சரி, ஃபுட்டு பார்த்தோம். நம்ம வந்து அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பன்னிக்கறி, இது ஃபுல்லாக பன்னிக்கறி வடை, பன்னிக்கறி வடை, பெரிய மாட்டுக்கறி துண்டு இருக்குது, மாட்டு ஈரல் எல்லாம் இருக்குது.